ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆன்லைனில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹெச்டிஎஃப்சி அஃபிஷியலாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், செலக்ட் கேஒய்சி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், யுவர் ப்ரொஃபைல், யுவர் இன்ஃபோ, சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப்ஸையும் கரெக்டாக நீங்கள் அது கேட்டிருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் படி பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளோடது. வெரிஃபை அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு வச்சு ஓடிபி மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், வெரிஃபை பண்ண போகிறோம். அதேமாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ஆதார் கார்டு வந்து போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து முடித்து சப்மிட்டட் அப்படின்னு காமிக்கும் போது நம்மளோட அக்கௌண்ட் என்ன ஆகும், ஓப்பன் ஆகிடும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் ஆதார், உங்களோட ஆதாரோட ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி ஆன்லைன் அப்படின்னு. அப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து அதுக்கு மேலே உங்களோட வயதாக இருக்கணும். 18 வயசுலேருந்து அதுக்கு மேலே உங்களோட வயதாக இருக்கணும். 18 இயர்ஸ் அண்ட் அபவ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும். அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்ககிட்ட டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி வெரிஃபைடு வித் ஆதார். உங்கள் ஆதார் மூலிமா வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த அக்கௌண்ட் என்ன பண்ண முடியும், இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் இல்லை, ஆதார் வந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணல அப்படி இப்படி எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இங்கேன்னு மட்டும் இல்லை, இந்த பேங்க் அப்படின்னு மட்டும் இல்லை, எந்த பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன கேட்குறாங்க, இப்போது பேன் கார்டு கேட்குறாங்க. இந்த 4 நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட இல்லை, இப்போ எங்கிட்ட வந்து பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கார்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இல்லை, ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் என்ன பண்ணிக்கிறோம், என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் அது என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற கொடுத்தோன்னா நம்ம நம்மளுக்கு ஓடிபி வந்து வந்துடும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா செலக்ட் கேஒய்சி அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது. உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோ அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் என்ன இல்லை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட அக்கௌண்ட்டு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் என்ன, உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் என்ன பண்ணிக்கோங்க, அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்பா நேமு, உங்கள் அம்மா நேமு, அந்த மாதிரி என்ன இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. யுவர் இன்ஃபோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்காத மீதி இருக்க இன்ஃபோ எல்லாம் என்ன கேட்கும், அந்த யுவர் இன்ஃபோவில் கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் எந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரான்ச்சு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஆன்லைனில் எப்படி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் வேறு பேங்க்கில் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வந்து சர்ச் பண்ணி அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன்.
உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.